இப்போ அதுதான் அந்த நாதனிந்து அதை நாதவிந்து கலாநிதி நமோ நமோன்னா மெர்க்குரி இல்லாத எந்த காம்பனண்ட்டும் கிடையாது. இப்போ தரையிலிருந்து நீ வந்து லைம் ஸ்டோன் ஒன்று வெட்டி எடுக்கணும்ல, சுண்ணாம்பு. அதை சுண்ணாம்பு எடுத்து நீ போட்டு நீ ஐசிபிஎம்எஸ்ல போட்டினா மெர்க்குரி காட்டும். அதுக்கு ஐசிபிஎம்எஸ்னு ஒரு மிஷின் இருக்குமா, சரி, இண்டக்டிவ் கப்பிள்டு பிளாஸ்மா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு. அதில் வந்து 118 எலிமெண்ட்டையும் படிச்சிடும். 118 அணுக்கள் தான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம் அந்த உலகத்தில். அதை தாண்டி நம்மகிட்ட இங்கே ஒன்றும் இல்லை. செல்கள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், செத்துரும். புது செல் வந்து டேக் ஓவர் பண்ணும், தெரியும்ல? ஆமாம் சொன்னீங்க. ஆமாம். ஸோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்பிசி அப்படின்னு எடுத்திங்கன்னா 4லேருந்து 6 மாதம் இருக்கும், அப்புறம் புதுசு வந்துடும், அது செத்து போயிடும். அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். லிவர் செல்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதான் ஷார்ட்டஸ்ட் லிவிங் செல்ஸ், கல்லீரல் 3 மாதம் தான் இருக்கும். இது ஆயுர்வேதத்துலேயும் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜீவரச ஆதாரத்துக்கு வந்து ஸ்ரோத்தான்னு பேர். ஸோ ஒவ்வொரு உயிரிலும், ஒவ்வொரு உயிரணுவிலும், ஒவ்வொரு ஹியூமன் செல் உயிரணுக்களிலும் உயிரின் அங்கம் என்பது வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேனோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ இந்த தமிழ் மருத்துவ சிறப்புகள் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த மெர்க்குரி, அப்புறம் வந்து அந்த ஜீவரசம், பாதரசம், அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தார் இல்லையா? அது இன்னும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இந்த பாதரசங்கள் அப்புறம் இதெல்லாம் பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க, பஞ்சபூத ரசங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நீங்கள் ஜீவரசத்தில் வந்து எங்களுக்கு ஸ்டாப் பண்ணீங்க சொன்னீங்க, இன்னும் அதை பற்றி சொல்லணும். அதுதான் அந்த நவரசம் உங்களுக்கு போன வாட்டி சொன்னேன் இல்லையா? நவரசம் என்ற தமிழ் சொல்லுக்கு இந்த ரசம் தான் பொருள். இந்த ரசம் இல்லாத பொருளே கிடையாது உலகத்தில். உங்களுக்கு இருக்கிறதே அந்த 9 தான், அந்த மேஜர் கிளாசிஃபிகேஷன். அதில் கடைசியில் வந்து இயற்கையால் படைக்கப்பட்ட உயிருடன் கூடிய இயக்கத்தை கொண்ட மனித உடல். தமிழில் வந்து சித்தி, சித்தம், சித்தகம்னு 3 வார்த்தை உண்டுங்க. சித்தி அப்படின்னா டு அட்டைன், டு ரீச், அடைய பெறுவாய், கிடைக்க பெறுவாய் என்ற பொருள். சித்தியாகும் போய்வான்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், கிடைக்க பெறுவாய். ஆமாம். சித்தம்னா உயிரும் அறிவும் ஒன்று கலந்தது. புரியுதா? ஓகே. பிரிக்க முடியாதுன்னு கிடையாது. அறிவு என்பதுக்கு இங்கிலீஷ் சொல் கிடையாது. அறிவுன்னா ஒரு இட்ஸ் அ மூமெண்ட் பை இட் செல்ஃப். ஓகே. அறிவு என்பது உயிரின் இயக்கம். புரியுதுங்களா? புரியுது. அந்த அறிவின் ஆற்றல் அதன் இயக்கத்தை பொறுத்து அமையும். என்றைக்கு நீ ஏடுகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கே உன் அறிவின் இயக்கம் மங்கத் தொடங்கிவிடும். புரிஞ்சுதா? நான் சொல்றது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பல புத்தகங்களை படிப்பாய், பல நூல்களை தெரிந்து கொள்வாய்லாம் சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதானே சார்? அறிவின் இயக்கம் போயிடும். அப்புறம் நீ என்ன படிச்சு அதை பேஸ் பண்ணி எங்கின்னு இருப்ப? வித்தியாசமா இருக்கு சார் இது. ஆமா, விஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆமா, எல்லையற்ற மனிதனின் மனநிலை, எல்லையற்ற. சரி, அதுதான் அந்த ஏட்டு சுரக்காய். அது என்ன வேணா இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம் வருவோம். புரிஞ்சுக்கினியா? சரி. இப்போ அதுதான் அந்த நாதவிந்து கலாநிதி நமோ நமோன்னா மெர்க்குரி இல்லாத எந்த காம்பனண்ட்டும் கிடையாது. இப்போ தரையிலிருந்து நீ வந்து லைம் ஸ்டோன் ஒன்று வெட்டி எடுக்கணும்ல, சுண்ணாம்பு. அதை சுண்ணாம்பு எடுத்து நீ போட்டு நீ ஐசிபிஎம்எஸ்ல போட்டினா மெர்க்குரி காட்டும். அட்லீஸ்ட் ஒரு பிபிஎம்மாவது காட்டும். பிபிஎம்னா பார்ட்டிகல் பர் மில்லியன், பிபிபினா பார்ட்டிகல் பர் பில்லியன், பிபிடினா பார்ட்டிகல் பர் ட்ரில்லியன். கண்டிப்பாக மெர்க்குரி இல்லாத எந்த பொருளும் அதை பிரித்து எடுக்க முடியாது. உன்னால் பிரித்து எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட டெக்னாலஜி கிடையாது சயின்ஸில். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அதிலிருந்து நீ வந்து கால்சியம் மாத்திரைகள்லாம் உருவாக்கணும்னு வச்சுக்கோ, அதில் மெர்க்குரி கண்டாமினேஷன் இருக்கும். அப்படியா சார்? ஆமாம். இதுதான் வந்து இப்போது ஹை லெவல் சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுனால அதில் கேட்மியம்,
அர்சனிக்கு என்னென்னலாம் அந்த ஐசிபிஎம்எஸ்னு ஒரு மிஷின் இருக்குமா, சரி. இண்டக்டிவ் கப்பிள்டு பிளாஸ்மா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு. அதில் வந்து 118 எலிமெண்ட்டையும் படிச்சிடும். 118 அணுக்கள் தான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம் இந்த உலகத்தில். அதை தாண்டி நம்மக்கிட்ட இங்கே ஒன்றும் இல்லை. அது தூக்கி போட்டுனா என்ன எலிமெண்ட்லாம் இருக்குதுன்னு காமிச்சிடும், எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிடும். புரிஞ்சுதா? மெர்க்குரி அதில் ஒரு எலிமெண்ட்டு. ஓகே. இப்போ ஜீவரசம்னா என்ன, அதானே கேட்க வரீங்க? ஆமாம். அதாவது நம்ம மெட்டபாலிசம்னு சொல்கிறோம்ல, உடலுக்குள் நிகழும் ரசாயன இயக்கம், அதுதான் மெட்டபாலிசம்னு பேர். அது வந்து மாடர்ன் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம்னு பிரிப்பாங்க. அது ஒரு பக்கம். இந்த போன் மேரோன்னு ஒன்று இருக்குல்ல, எலும்புக்குள்ள மஜ்ஜை. ஆமாம் சார். அந்த போன் மேரோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மசூத்திரம் உடலுக்குள்ளே இருக்கிறதுல. இது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அதில் 7th மெட்டபாலிக் ப்ராசஸில் நம்ம வந்து மெட்டபாலிசம் வந்து மனித ரசாயன இயக்கத்தை வந்து 7ஆக பிரிச்சிருக்கோம். அதில் 7வது ப்ராசஸில் போன் மேரோ வந்து மெர்க்குரி ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம இன்னும் விஞ்ஞானத்தில் பார்க்கல சார். அப்படியா சார்? நம்ம பாடியிலேயே அந்த ஒரு இது இருக்கு. ஆமாம். நாத விந்து கலாநிதி நமோ நமோனா நீயும் ரசம் நிறைந்த ஒரு பரம்பொருள் தான். ஓகே. இந்த மெர்க்குரி எதுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் வந்து டீஜெனரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். செல்கள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், செத்துரும். புது செல் வந்து டேக் ஓவர் பண்ணணும், தெரியும்ல? ஆமாம் சொன்னீங்க. ஆமாம். ஸோ அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்பிசி அப்படின்னு எடுத்திங்கன்னா 4லேருந்து 6 மாதம் இருக்கும், அப்புறம் புதுசு வந்துடும், அது செத்து போயிடும். ஓகே. அதெல்லாம் கிளியர் பண்ணிடும் பாடி. லிவர் செல்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதான் ஷார்ட்டஸ்ட் லிவிங் செல்ஸ். கல்லீரல் 3 மாதம் தான் இருக்கும் ஒரு செல், புதுசு வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி போன வருஷம் வச்சுப்போமே, போன வருஷம் ஜூன் மாதம் இருந்த உன் லிவரில் இருந்த ஒரு செல்லு கூட இப்போ கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே. இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே புதுசு. போன வருஷம் ஜூன் மாதம் இருந்ததில் எதுவுமே கிடையாது, ஒரு செல்லு கூட கிடையாது. ஓகே. ஓகே. எவ்வளோ தெரியுமா இருக்குது? 240 பில்லியன் செல்ஸ் மேக் அ ஹியூமன் லிவர். 240 பில்லியன் உயிரணுக்கள் கட்டமைப்பது தான் ஒரு மனித கல்லீரல். இது புரிஞ்சுக்கினியா? இப்போ ஏன் தெரியுமா இந்த மெர்க்குரியை போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணுது? இந்த போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணுற மெர்க்குரியை உயிர் ஆவியாக மாற்றும், வாயுவா. புரிஞ்சுதா? வாயுவாக மாற்றும். வாயுவாக மாற்றி ஒவ்வொரு செல்லும் பிறக்குது இல்லை, billions and billions of cells are born every second to replace dead cells. புரியுதுங்களா? புரியுது. இறந்து போன உயிரணுக்களை புதுப்பிப்பதற்காக எண்ணற்ற கோடிக்கணக்கான உயிரணுக்கள் எவரி வினாடி பிறந்து கொண்டே இருக்கிறது. உள்ள ப்ரொடியூஸ் பண்ணுது பாடி. அதுக்கு அந்த மெமரி கொடுக்கணுமே. ஒரு லிவர் செல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது நான் எங்கே போய் இணைஞ்சு யார் கூட சேர்ந்து வேலை செய்கிறது? நாங்கள் 240 பில்லியன் ஆளுங்க ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ எனக்கு அதோட மெமரி வேணுமே. அமிர்தாவோட மெமரி இருந்தால் தான் அமிர்தா நேராக வீட்டுக்கு போக முடியும். அமிர்தா பிரெயினில் இருக்கிற மெமரி எடுத்துட்டா அமிர்தா எங்கே போகணுன்னே தெரியாது அவளுக்கு. நான் யார் நான் ஒன்றுமே தெரியாதே. இந்த அம்னீஷியான்னு சொல்லி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சினிமாலாம் காட்டுறாங்களே, மெமரிலாம் போயிடுது. அது உண்மையிலே சில சமயத்தில் மெமரி போயிடும். மெமரி போயிடுச்சுன்னா நீ யாருமான்னு கேட்டால் அப்படியே திருன்னு முழிப்பேன். என்னை பார்த்தா நான் உனக்கு யாருன்னே தெரியாது. உன் புருஷனை பார்த்தா உனக்கு யாருன்னே தெரியாது. உன் குழந்தைய பார்த்தா உனக்கு யாருன்னே தெரியாது. உன்னை 8 மணி நடுவில் விட்டா நீ எந்த வீட்டுக்கு போகணுன்னு தெரியாது. புரிஞ்சுதா? புரியுது. இப்போ இந்த செல்லுக்கு மெமரி இருந்தால் தானே அது 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 இடத்துக்கு அது போக முடியும். ஸ்கின் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும், லிவர் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும், ஹார்ட் செல்லுக்கு அந்த மெமரி கொடுக்கணும். புரியுதுங்களா? நியூரான் செல்ஸுக்கு அந்த மெமரி கொடுக்கணும். இது உயிர் கொடுத்துனே இருக்கும். அது கொடுக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த செல்லு எங்கே போகிறதுன்னு தெரியாது, யார் கூட போய் இணைஞ்சு வேலை செய்யணும்னு தெரியாது. இதுக்கு பேர் வந்து ஜீவரச ஆதாரம் என்று பொருள். இது ஆயுர்வேதத்துலேயும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜீவரச ஆதாரத்துக்கு பேர் வந்து ஸ்ரோத்தான்னு பேர். ஓகே. ஸோ ஒவ்வொரு உயிரிலும், ஒவ்வொரு உயிரணுவிலும், ஒவ்வொரு ஹியூமன் செல் உயிரணுக்களிலும் உயிரின் அங்கம் என்பது அந்த ஜீவரச ஆதாரம். உன்னுடைய ஒவ்வொரு செல்லையும் உயிர் இருக்கு. மெர்க்குரி என்ற வாயு ரூபத்தில் இருக்கு. புரிஞ்சுதா? புரியுது சார்.
உயிர் பிரிந்து இறப்புன்னு வருது இல்லை, ஆ வந்த உடனே இந்த ஒரு செல்லில் கூட அந்த ஜீவரச ஆதாரம் இருக்காது. அந்த 10 ட்ரில்லியன் செல்லு தான் வெளியே போயிடும். ஒரே ஸ்பிளிட் செகண்ட் கூட சொல்ல முடியாது. அப்பா. அதுக்கப்புறம் நீர்க்கோவை ஆரம்பிச்சிடும். அதனால தான் உடம்பு வெயிட் ஆகிடும். அந்த பூத உடல் ஓகே. பயங்கர பலுவாகும் தெரியுமா? ஆமாம். அதுதான் காரணம். ஒரு செல்லில் கூட அந்த மெமரி இருக்காது. அது ஆனால் வாயு ரூபத்தில் இருக்கும், அது வெளியே போயிடும். உனக்கு அது வெளியே போகிறதுலாம் தெரியாது. இது வந்து உயிரினுடைய ஒரு அங்கம். அதனால தான் சித்தம் என்ன, உயிரும் அறிவும் ஒன்று. சித்தகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? உயிரும் அறிவும் உடலும் ஒன்றிணைந்து இயங்குவது. புரிஞ்சுக்கினியா? இந்த ஜீவரச ஆதாரம் இல்லாமல் ஒரு மனித இயக்கம் வரவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் தான் என்ன வேலை, நான் யார், நான் என்ன வேலைகள் செய்ய வேண்டும், நான் யாரோடு இணைய வேண்டும், நான் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான அந்த அந்த ஃபுல்லாக அந்த எம்பெட்டட் இன்ஃபர்மேஷனை இந்த ஜீவரச ஆதாரம் வழியாக லோட் பண்ணி உயிர் அந்தந்த செல்லு கொடுத்துனுக்குது. அப்போ உள்ள எவ்வளோ பெரிய வேலை நடக்குது பார். இதுதான் அந்த ஜீவரசம். இதை இவ்வளவு துல்லியமாக ஒரு ரசம் என்றால் என்ன, ஒரு ரசாயனம் என்றால் என்ன, அது எங்கெல்லாம் பரவி பறந்திருக்கிறது, அதனுடைய 9வது பிரிவை ஜீவரச ஆதாரம் அதையும் கண்டெடுத்து உடலுக்குள் இந்த பாதரசம் எப்படி உருவாகிறது, இந்த பாதரசம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, உயிர் என்னும் அந்த ஒரு மிகப்பெரிய நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த கடவுளின் அங்கம் இந்த உடலுக்குள் உருவாக்கப்படும், மஜ்ஜையில் உருவாக்கப்படும் அந்த ஜீவரசத்தை எப்படி ஆவியாக மாற்றி ஒவ்வொரு பிறக்கும் உயிரணுகளுக்கும் அதற்கு உண்டான அந்த மெமரியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மாறும் பொழுது தான், அந்த மெமரி கரப்ட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வியாதி. புரிஞ்சுதா? ஓகே. அது தாறுமாறாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவ்வளவு ஆழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இந்த இயற்கையின் சூத்திரத்தை படித்து சென்றது தமிழ் பாரம்பரியம் மட்டும்தான். வணக்கம். நம்ம என்னவோ டெய்லியும் காலைல எழுந்து நம்ம தான் குளிச்சு நம்ம தான் வந்து இந்த உலகத்தை நடத்தி இந்த உடம்பை நடத்துகிற மாதிரி நினச்சிருந்தா நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்கும்போது எனக்கு என்ன சீரியஸாகவே சார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் நினச்சது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.